அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். குரு நாடி ஜோதிட நிலையம், வைத்தீஸ்வரன் கோவில், பாரம்பரிய கணித ஜோதிடர் மற்றும் நாடி ஜோதிடர் ஜெய செல்வ கணபதி. பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா 30 வயது தாண்டிய பெண் பிள்ளைகள்லாம் திருமணமாகாம இருக்காங்க, நிறைய இருக்காங்க. அவ்வளோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஜாதகங்கள் அந்த ஜோதிடர்கள் பார்க்கும்போதோ இல்ல நாடி ஜோதிடம் பார்க்கும்போதோ இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுன்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலும் ஓடிட்டு இருப்பாங்க. போயிட்டு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா பலன் கைகூடி வர்றதில்லை. இதுல நிறைய பேருக்கு மனவிரக்தி உண்டு. எல்லாம் செஞ்சுட்டோம், எதுவுமே நடக்க மாட்டதே அப்படின்னு சொல்லி ஒரு மனவிரக்தி உண்டு. அப்படிப்பட்ட பெண் பிள்ளைகள் ஒரு பக்கம், வரன்கள் வரும், வரன்களை நிச்சயிக்க முடியாது, உறுதி செய்ய முடியாது. உறுதி செய்ய முடியாதனால காலதாமதம் ஆகிட்டே இருக்கும். பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கும் மன வருத்தம், பிள்ளைகளுக்கும் மன வருத்தம், அந்த மாதிரி ஒரு சூழல்ல வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நிலைகள் தங்களுக்கு மாற வேண்டுமானால் தாங்கள் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் திருச்சி முசிறி அருகில் உள்ள திரு ஈங்கோய் மலை. அகத்திய பெருமான் வடிவம் கொண்டு தரிசித்த இடம். மலை மீது இருக்கக்கூடிய சிவாலயம். மரகதாம்பிகை, இதான் சிவன் பார்வதி. இருவருக்கும் எந்த நாள்ல நீங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திரு ஈங்கோய் மலைக்கு பௌர்ணமி தினத்துல போகணும். பௌர்ணமி தினத்துல அங்க போய் வஸ்திர தானம், சாமிக்கு அம்பாளுக்கும் வஸ்திர தானம் பண்ணணும். சேலை, வேட்டி, அங்க வஸ்திரம், இதெல்லாம் வஸ்திர தானம் பண்ணிட்டு மாலை சாத்தி, எப்படின்னா முல்லை மாலைன்னு சொல்லுவோம். மல்லிகை அல்லது முல்லை, இந்த 2 மாலையில ஏதாவது ஒரு மாலை சிவபெருமானுக்கும் பார்வதியாயிருக்கும். இருவருக்கும் இந்த மாலை சாற்றி உங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், ராசி, லக்கணம் சொல்லி அர்ச்சனை செய்து வழிபட்டு அங்கு இயன்றவரை அன்னதானம். இந்த ஆலயத்துக்கு வருவோர், அங்க இருக்கிறவங்க, கீழே பாக்குறவங்க, அவங்களுக்கு இயன்ற அளவுக்கு அன்னதானம் எது வேணாலும் செய்யலாம். அதுல முதன்மையா இனிப்பு வகைங்கிறது எடுத்துக்கொண்டீங்கன்னா சிறப்பானது. சக்கரை பொங்கல், அந்த மாதிரி நைவேத்தியம் அங்க சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நீங்க பிறருக்கு விநியோகம் செய்தால் உங்களுடைய இந்த திருமண தடை என்பது நிச்சயமாக நிவர்த்தி அடையும். இதே போல் தொடர்ச்சியாக 7 பௌர்ணமி செல்லணும். 7 பௌர்ணமி அருகில இருக்கிறவங்க, இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க 7 பௌர்ணமி சென்று விடலாம். தூரத்துல இருக்கிறவங்க 3 பௌர்ணமி முயற்சி செய்து சிரமம் பார்க்காமல் அங்கு சென்று வாருங்கள். சிரமம் பார்க்காம அவசியம் தொடர்ச்சியாக 3 பௌர்ணமி இடைவிடாமல் சென்று வாருங்கள். பிள்ளைகளுக்கு திருமண பாக்கியம் விரைவில் கைகூடி வரும். நன்றி, வணக்கம்.